தாவேகா வலைவீச்சில் அல்லாடும் அதிமுக. என்ன செய்ய போகிறார் பழனிசாமி? அதிமுகவில் தற்போது இலையுதிர் காலம் போல முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என பலரும் வேக வேகமாக அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் ஐக்கியமாகி வருகின்றனர். அதிமுகவுக்கு என்னதான் ஆச்சு என்ற கேள்வியுடன் பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் வலுத்துள்ளது. கட்டுக்கோப்பான இயக்கம் என பெயர் பெற்ற அதிமுக 2016 ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் தொடர்ந்து கலகலத்து போய்கொண்டே இருக்கிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் டிடிவி தினகரன், சசிகலா என பலரும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் அப்போதைய ஆட்சியும் கட்சியும் முழுமையாக எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் வந்தது. அப்போது கவிழும் இப்போது கவிழும் என எதிர்க்கட்சிகள் ஆரூடம் சொன்னாலும் ஆட்சியை 2021 ஆண்டு வரை முழுமை செய்தார் பழனிசாமி. அதன் பிறகு திமுக வென்ற பின்னர் மீண்டும் அதிமுகவில் புழல் சுழல ஆரம்பித்தது. ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்றோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். ஓபிஎஸ் தனி கட்சி போல செயல்பட்டு பாஜக அணியில் சேர்ந்து மக்களவை தேர்தலை சந்தித்தார். அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக கூட இணைய தயார் என ஓபிஎஸ் தரப்பு கெஞ்சினாலும் பலனேதும் இல்லை. இதனை அடுத்து ஓபிஎஸ் மற்றும் அவரின் அணியில் இருந்த வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் திமுகவுக்கு போனார்கள். அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என கோஷம் எழுப்பியதால் ஒதுக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்து இப்போது அமைச்சராகிவிட்டார். 2021 ஆட்சியை இழந்தாலும் 2026 மீண்டும் ஆளும் கட்சியாகி விடலாம் என கணக்கு போட்டுதான் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் அதிமுகவில் தொடர்ந்து பயணித்தனர். ஆனால் தமிழக அரசியலில் திடீர் தாக்கத்தை உருவாக்கிய தாவேகா ஆட்சியை பிடித்தது திமுகவை விட அதிமுகவுக்கே அதிகம் ஷாக் கொடுத்தது. ஏற்கனவே ஆட்சியில் இல்லாததால் கடந்த 5 ஆண்டுகளாகவே அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் தான் எக்கச்சக்கமாக செலவு செய்து கட்சியை கரையேற்றி வந்தனர். இதனையெல்லாம் செலவாக பார்க்காமல் 2026 ஆட்சிக்கான முதலீடாகவே அவர்கள் பார்த்தனர். ஆனால் 2026 ஆட்சி நமக்கில்லை என ஆனதும் இன்னும் 5 ஆண்டுகள் மூச்சை பிடித்து செலவு செய்து மல்லுக்கட்ட அவர்கள் தயாரில்லை என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இதன் காரணமாகவே தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஏதோ சில அமைச்சர்கள் வாரியங்கள், டெண்டர்களை கைப்பற்றி அடுத்த 5 ஆண்டுகளை கடத்துவோம் என திட்டம் போட்டது அதிமுகவின் ஒரு தரப்பு. ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து விட்டால் பிறகு நிரந்தரமாக 3வது கட்சியாகி விடுவோம், முன்னுக்கு வர வாய்ப்பே இல்லை என்று அழுத்தமாக சொல்லிவிட்டார் பழனிசாமி. இடையில் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுகளும் ஓடியதாக ஒரு தரப்பு சொல்கிறது. பழனிசாமி பக்கம் நின்றால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் கை காசை போட்டுதான் செலவு செய்ய வேண்டும். அப்படி செய்தாலும் 2031 நாம் ஆட்சியை பிடிப்போம் என்பது நிச்சயமும் இல்லை என நினைக்கின்றனர் முக்கிய புள்ளிகள். இதனையெல்லாம் யோசித்தே சட்டப்பேரவையில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். நம்பிக்கை தீர்மானம் நிறைவேறும் வரை பாசிட்டிவாக பேசிய தாவேகா தரப்பு அதன் பின்னர் தகுதி நீக்கம், குதிரை பேர குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு பதவி கொடுக்காமல் கிடப்பில் போட்டது. பழனிசாமி தரப்பும் தகுதி நீக்க விவகாரத்தை தீவிரமாக கையில் எடுத்ததால் வேறு வழியின்றி வேலுமணியின் தரப்பு சரண்டர் ஆனது. ஆனாலும் 4 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேர்ந்தனர். இது மட்டுமின்றி கடம்பூர் ராஜு, MC சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்துள்ளனர். மேலும் பல மாவட்ட, ஒன்றிய அதிமுக பொறுப்பாளர்களும் தாவேகாவுக்கு சாறை சாறையாக படையெடுத்துள்ளனர். தமிழக அரசியலில் விஜய் முழுமையாக கோலோச்சி விட்டார். இன்னும் 10-15 ஆண்டுகளுக்கு அவரை அசைப்பது கடினம் என அதிமுகவில் இருந்து விலகியவர்கள் தரப்பு நம்புகிறது. மேலும் அதிமுகவில் நாளுக்கு நாள் வெடிக்கும் உட்கட்சி மோதல்களில் சிக்கி அல்லல் படவும் விருப்பமில்லை என்கின்றனர். இதனைத் தொடர்ந்தே விலகல் படலங்கள் அதிமுகவில் தொடர்கதை ஆகிவிட்டது. தாவேகா என்பது 95% இளம் நிர்வாகிகளை கொண்ட கட்சியாக உள்ளது. எனவே இளையவர்கள் அதிகம் உள்ள கட்சியே இனி தாவேகாவுக்கு போட்டியாக இருக்க முடியும் என்ற சூழல் உருவாகிவிட்டது. ஆனால் திமுக அதிமுகவில் 90% மூத்தவர்களே கோலோச்சும் நிலை உள்ளது. திமுகவுக்கு உதயநிதி எனும் இளம் முகம் இருப்பதால் அக்கட்சிக்கு இப்போது நெருக்கடி ஏதும் இல்லை. ஆனால் அதிமுகவில் இளம் தலைமை ஏதும் இல்லை. அதுபோல மாநில, மாவட்ட நிர்வாகிகளும் அதிமுகவில் இளைஞர்களாக இல்லை. இதுதான் அதிமுகவின் முக்கிய பிரச்சனை என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள். அதிமுக ஐடி விங் கூட சில நாட்களுக்கு முன்பு கட்சிக்கு இளம் ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்று வெளிப்படையாகவே ஒரு பதவியினை போட்டது. அதுபோல தஞ்சையை சேர்ந்த மகேந்திரன் எனும் இளைஞர்
அதிமுகவின் ஒற்றுமைக்காக விபரீத முடிவெடுத்ததும் கவனிக்கத்தக்கது. எப்படி பார்த்தாலும் அதிமுகவை குறைத்து மதிப்பிட முடியாது. ஏனென்றால் இந்த தேர்தலில் கிளீன் ஸ்வீப் செய்யலாம் என தாவேகா தலைவர் விஜய் நினைத்தார். அவர் தனக்கு முன்னால் இருக்கும் எதிரி என திமுகவை மட்டுமே டார்கெட் செய்தார். அதில் வெற்றியும் பெற்றார். ஆனால் அவர் அதிமுகவை கணக்கில் கொள்ளாமல் போனதே தனி பெரும்பான்மையை பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை, முக்கிய தலைவர்கள் விலகல், கவர்ச்சிகரமான தலைமை இல்லை என்பன போன்ற பல மைனஸ்கள் இருந்தாலும் 2026இல் அதிமுக 47 தொகுதிகளை தட்டி தூக்கியது. திமுகவை விட வெறும் 12 தொகுதிகளே குறைவு. அதேபோல் 1,04,62,146 பேர் அதிமுகவுக்கு வாக்களித்திருந்தனர். திமுகவை விட இது வெறும் 3% தான் குறைவு. அடுத்தடுத்து தலைவர்கள் விலகினாலும் அதிமுக இன்னும் அபாய கட்டத்துக்குள் நுழையவில்லை என்பதே நிஜம். சில மாற்றங்களை செய்து இளைஞர்களை அதிகளவில் கட்சிக்குள் கொண்டு வந்து வியூகம் வகுத்தால் மீண்டும் அதிமுக வெற்றி கணக்கை தொடங்கவும் வாய்ப்புள்ளது என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள். சமீபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சிலர் தாவேகாவில் இணையும் விழாவில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அதிமுக தான் தாவேகாவின் தாய் கழகம், தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் வேறுபாடுகள் இல்லை, அதிமுகவின் 90% நிர்வாகிகள் 1 மாதத்தில் தாவேகாவில் இணைவார்கள் என்று சொன்னார். இதை அதிமுகவினருக்கு விரிக்கப்பட்ட மிகப்பெரிய வலையாக பார்க்க முடிகிறது. எதிர்காலத்தில் தாவேகா எதிர் திமுக என்பதை நிறுவ முயல்கிறார்கள். அதற்கு போட்டி களத்தில் அதிமுக மிக மிக பலவீனமாக வேண்டும் என்று தாவேகா கருதுகிறது. மேலும் அதிமுகவினர் உள்ளே வந்தால் அடுத்தடுத்து வரும் தேர்தல் களப்பணிகளுக்கும் உபயோகமாகும் என்றும் கணக்கு போடுகிறார்கள். இதனை எல்லாம் பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார் என்பதுதான் இப்போதைய கேள்வி.